நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இன்றைய சிந்தனையில் சர்க்கம் 99 ராமனை சந்தித்தல். சேனை அந்த இடத்தில் தங்கியதும் சகோதரரை காண்பதில் ஆவல் மிக்கவனான பரதன் செல்லும் வழியிலுள்ள அடையாளங்களை சத்ருக்னனுக்கு விவரித்து கொண்டே சென்றான். தமையனாரிடம் பெரும் பாசம் கொண்ட பரதன் என் தாயார்களை விரைவில் தங்களுடன் அழைத்து வருக என்று வசிஷ்டரிடம் தெரிவித்துவிட்டு முன்னதாக அவன் வேகமாகச் சென்றான். சுமந்திரரும் சத்ருக்னனுக்கு அருகிலேயே பின்தொடர்ந்து சென்றார். ராமனை சந்திக்க வேண்டும் என்ற துடிப்பு பரதனைப் போல அவருக்கும் இருந்தது. சென்று கொண்டிருக்கும் போதே தவம் செய்வோர் வாசம் செய்யும் இடம் போல் நன்கு அமைக்கப்பட்ட தமையனாரின் குடிலையும் பர்ணசாலையையும் பரதன் கண்டான். இலைகளால் வேயப்பட்ட அந்த குடிலின் முன்பு வெட்டி போடப்பட்ட மரச்சுள்ளிகளையும் சேகரித்து வைக்கப்பட்ட மலர்களையும் பரதன் கண்டான். சுள்ளிகள் கோமத்திற்காக, மலர்கள் தேவ பூஜைக்காக. ராம லக்ஷ்மணருடைய ஆசிரமத்தை நெருங்கிக் கொண்டிருந்த பரதன் நடந்து செல்வதற்கு பாதை அடையாளம் தெரிவதற்காக ஆங்காங்கே மரக்கிளைகளில் தர்ப்பக்கட்டுகளும் மர உரிகளும் தொங்கவிடப்பட்டிருந்ததை கண்டான். அந்த காட்டில் குளிர் காய்வதற்காக முன்னேற்பாடாக சேமித்து வைக்கப்பட்டிருந்த மான் எருமைகளின் சாண வரட்டிகளின் குவியல்களை கண்டான். இப்படி நடந்து போய் கொண்டிருக்கும் போதே பெரும் ஜோதியாளனும் பெரும் தோழனுமான பரதன் மன மகிழ்ச்சியுடன் சத்ருக்னனையும் அமைச்சர்கள் எல்லோரையும் பார்த்து கூறினான். பரத்வாஜர் கூறிய அந்த இடத்தை நாம் வந்தடைந்து விட்டோம் என கருதுகிறேன். இங்கிருந்து வெகு சமீபத்திலேயே மந்தாகினி நதி இருக்கிறது என்றும் எண்ணுகிறேன். வெளிச்சமில்லாத காலங்களில் காலால் நடந்து போய் வரும்போது பாதை புலப்படுவதற்காக மரங்களின் மேலே உள்ள மர உரி அடையாளங்கள் லக்குவனால் கட்டப்பட்டவைகளாக இருக்கக்கூடும். நீண்ட தந்தங்களை உடைய வேகமாக செல்லும் யானைகள் ஒன்றையொன்று பார்த்து சினம் கொண்டு கர்ஜித்து கொண்டு மலைச்சாரலில் நடந்து போகும் இடம் இது. அவைகளிடமிருந்து விலகிச் செல்வதற்காகவே பாதுகாப்பான பாதையை குறிப்பதற்காக தகுந்த சின்னங்களை மரங்களின் உச்சியில் லக்குவன் கட்டியிருக்கிறான் போலும். காட்டில் வசிக்கும் தபசிகள் எந்த காலத்திலும் அணையாமல் பாதுகாக்க விரும்பும் வேள்வி குண்டத்தில் உள்ள அக்னியின் புகைக்கூட்டம் இதோ காணப்படுகிறது. இந்த இடத்தில் மாபெரும் வீரரும் ஆச்சாரியர்களை கௌரவிப்பவரும் உயர் பண்பினரும் மாமுனிவர் போல் எப்போதும் ஆனந்தத்தில் திளைத்திருப்பவருமான ராகவனை தரிசிக்கப் போகிறேன். பின்னர் ஒரு முகூர்த்த காலம் நடந்து சென்று சித்திரக்கூடத்தில் பாய்ந்தோடும் மந்தாகினியை அடைந்து தன்னுடன் வந்திருப்பவர்களை பார்த்து ரகுகுல திலகமான பரதன் இவ்வாறு கூறினான். மன்னராக முடிசூட்டி கொண்டு சிம்மாசனத்தில் வீற்றிருந்து அரசு செலுத்த வேண்டிய புருஷோத்தமனான ராமன் மக்கள் நடமாட்டம் இல்லாத காட்டில் வெறும் தரையில் தவம் இயற்றுவோருக்குரிய நியமமான வீராசன நிலையில் அமர்ந்திருக்கிறார். இந்த துன்பங்களுக்கெல்லாம் நானல்லவா காரணம்? நான் ஏன் பிறந்தேன்? இந்த கேடுகெட்ட வாழ்வு எனக்கெதற்கு? மக்கள் தலைவரும் தேசு மிக்கவருமான ராகவன் என் பொருட்டு மகத்தான துன்பத்தை அடைந்து எல்லாவித சுகபோகங்களையும் துறந்து வனத்தில் வசிக்கிறார். மக்களால் நான் நிந்திக்கப்படுகிறேன் என்று விண்ணப்பித்து ராமச்சந்திரனை மனம் குளிரச் செய்து அவருடைய திருவடிகளில் வீழ்ந்து பிரார்த்திப்பேன். சீதையினுடைய மற்றும் என் தம்பியாக இருந்தாலும் கைங்கரிய ஸ்ரீமானான லக்ஷ்மணனுடைய பாதங்களில் பணிந்து வேண்டிக் கொள்வேன். அந்த காட்டில் தசரத மைந்தரான பரதன் இவ்வாறு புலம்பிக் கொண்டிருக்கும் போதே மனதிற்கு இனியதும் மிக பெரியதும் புண்ணியம் தருவதுமான பர்ணசாலையை கண்டான். வேள்விச்சாலையில் வேதிகையின் மீது தர்ப்பங்களை பரப்பினார் போல ஆச்சா, பனை, அஸ்வகர்ணம் ஆகிய மரங்களின் அநேக இலைகளால் மூடப்பட்டதும் அதிக பரப்பளவுள்ளதுமான அந்த பர்ணசாலையின் தரையில் தர்ப்பம் பரப்பப்பட்டிருந்தது. மிக கடினமான வேலைகளையும் செய்யவல்ல இந்தனுடைய வில்லை போன்ற விற்கள் பல வைக்கப்பட்டிருந்தன. அவைகள்
பொன்னால் இழைக்கப்பட்டிருந்தன. வெகு உறுதியாகவும் எதிரிகளை நசுக்க வல்லதாகவும் ஒளியுடன் திகழ்பவையாகவும் இருந்தன. அங்கிருந்த அம்பாரா தூணிகளில் சூரிய கிரணங்களைப் போல் ஒளி வீசும் பயங்கரமான பானங்கள் இருந்தன. ஒளி உமிழும் முகத்தை உடைய சர்ப்பங்களால் போகவதி நகரம் பிரகாசிப்பதைப் போல அந்த பர்ணசாலை ஒளி வீசியது. தங்க உரையில் வைக்கப்பட்ட 2 கத்திகளானாலும் பொன்மணிகள் பதிக்கப்பட்டு அழகுடன் விளங்கும் 2 கேடயங்களாலும் அவ்விடம் பிரகாசித்தது. கலைத்திறனோடு கூடிய பொன் வேலைப்பாடுகளால் அழகாக விளங்கும் கை விரலை காப்பாற்றும் கொப்பிகள் இருந்தன. சிங்கத்தின் குகையை மான்கள் நெருங்க முடியாததைப் போல அந்த ஆசிரம வளாகம் பகைவர் கூட்டங்களால் அணுக முடியாததாக இருந்தது. ராமன் தங்கியிருந்த அந்த குடிசையில் வடகிழக்கில் எரிந்து கொண்டிருந்த அக்னியுடன் கூடிய விசாலமான புனித சடங்குகளுக்கான மேடையை பரதன் பார்த்தான். சிறிது நேரம் அங்கேயே உற்று பார்த்து கொண்டிருந்த பரதன் தன் மூத்த சகோதரர் ராமன் சடைமுடி தரித்தவராக பர்ணசாலையில் வீற்றிருப்பதை கண்டான். மான் தோல், மரப்பட்டை, மர உரி அணிந்து கொண்டிருந்தார். சிங்கத்தின் உடையது போன்ற தோள்கள். மாவீரர், தாமரை கண்ணர், பெரும் சமுத்திரத்தை எல்லையாக உடைய இந்த மேதினியின் தலைவர், அறநெறிப்படி நடப்பவர், ஜொலிக்கும் அக்னியைப் போல் ஒளி வீசுபவர், நெருங்க முடியாதவர், நீண்ட புஜங்கள் உடையவர், நிரந்தரமான பிரம்மதேவனைப் போன்றவர். இப்படிப்பட்ட ஸ்ரீராமன் சீதையும் லக்ஷ்மணனும் 2 புறங்களிலும் சேவித்து நிற்க தர்ப்பப்புல் பரப்பப்பட்ட மண் தரையில் அமர்ந்திருப்பதைக் கண்டார். தொலைவிலிருந்து அவரை கண்ணால் பார்த்ததும் துயரத்திலும் மனம் தடுமாற்றத்திலும் மூழ்கிய தர்மாத்மாவும் கையேயின் மைந்தனுமான பரதன் அவர் இருந்த இடம் நோக்கி வேகமாக ஓடினான். அவரை கண்ணால் பார்த்ததுமே மனவேதனை தாங்காமல் கண்ணீர் பெருக்கினான். துக்கம் தாங்க முடியாமல் தவித்தான். பின்னர் ஒருவாறு மனம் தேறி கண்ணீர் விட்டுக்கொண்டு குரல் தழுதழுக்க பின்வருமாறு கூறினான். அட, என் தமையனார் அரசவையில் வீற்றிருந்து நகர மக்கள், மந்திரி பிரதானிகள் போன்ற மதிப்புமிக்க மக்களால் போற்றி வணங்கத்தக்கவர் இப்போது காட்டு விலங்குகளால் சூழப்பட்டவராக தரையில் அமர்ந்திருக்கிறார். மகோன்னத மனிதரான எவர் எப்போதும் மதிப்புமிக்க ஏராளமான ஆடைகளை அணிந்து கொண்டிருந்தாரோ அவர் தவம் செய்வோரின் நெறிமுறைகளை ஏற்றுக்கொண்டு 2 மான் தோல் ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கிறார். எந்த ஸ்ரீராமன் எப்போதும் பல வகையான அழகுமிக்க வாசம் மிகுந்த மலர்களை தலைமுடியில் அணிந்து கொண்டிருந்தாரோ அவர் சுமை மிக்கதான இந்த ஜடாமுடியை இவ்வாறு தாங்கிக் கொண்டிருக்கிறார். மலைமலையான புண்ணிய குவியல்களை சாஸ்திர முறைப்படி செய்யப்படும் வேள்விகளால் நாட்டில் இருந்தபடியே சம்பாதித்து கொள்ளக்கூடிய இவர் உடலை வருத்தி கொண்டு தர்மத்தை தேடுகிறாரே. எவருடைய திருமேனி மிக்க மனம் வீசும் உயர்ந்த சந்தனத்தால் பூசப்படத்தக்கதோ மரியாதைக்குரிய அவருடைய அந்த திருமேனி இப்போது காற்றில் வரும் தூசுகளால் பூசப்பட்டிருக்கிறதே. சுக சௌக்கியங்களுக்கு உரியவரான ஸ்ரீராமன் என் காரணமாகத்தான் துக்கத்தை அடைந்திருக்கிறார். ஐயகோ, மக்களால் நிந்திக்கப்படும் கொடியவனான என் வாழ்க்கை பாழாக போகட்டும். தாமரை என்ன முகத்தில் வியர்வை கொட்ட கொட்ட மேற்கண்டவாறு புலம்பிக் கொண்டிருந்தவனும் மனம் வருந்தியவனுமான பரதன் ஸ்ரீராமனுடைய திருவடிகளை தொட்டு வணங்குவதற்கு முன்பே வாய்விட்டு அழுத வண்ணம் தரையில் வீழ்ந்தான். அரசகுமாரனும் மகாபலசாலியும் தாங்க முடியாத துக்கத்தால் தவித்தவனுமான பரதன் அண்ணா என்று ஒரு தடவை கூறினான். பின் துக்கம் காரணமாக மேற்கொண்டு எதுவும் பேச இயலாதவன் ஆனான். கண்ணீர் பெருக தொண்டை அடைக்க புகழ்மிக்க ராமனை நெருங்கிய போதும் அண்ணா என்று மட்டும் அழைத்தானே தவிர மேலே எதுவும் பேச முடியாத நிலையில் இருந்தான். சத்ருக்கணனும் கண்ணீர் பெருக்கியவாறே ராமனின் திருவடிகளில் வணங்கினான். அவ்விருவரையும் அணைத்து கொண்டு ராமனும் கண்ணீர் சொரிந்தார். அவ்வமயம் ஆகாயத்தில் சூரிய சந்திரர்களை சுக்கிரனும் பிரகஸ்பதியும் வந்து பார்ப்பதைப் போல சுமந்திரரும் குகனும் காட்டில் வசிக்கும் அரசகுமாரர்களை ராம லக்ஷ்மணர்களை அணுகி வந்து தரிசித்தார்கள். அரச யானைகளில் அம்பாரியில் அமர்ந்து அடர்ந்த காட்டில் வனயாத்திரை செய்யத்தக்கவர்களான அரசகுமாரர்கள் அங்கே ஒன்று கூடியிருப்பதைக் கண்டு மட்டில்லாத மகிழ்ச்சி பெற வேண்டிய வனவாசிகள் இன்பத்தை துறந்து கண்ணீர் விட்டார்கள்.
ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 99வது சர்க்கம் முற்றிற்று. வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால், அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.